குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிரீன் பீஸ் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்காக கிரீன் பீஸை ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன். 5 to 6 ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும், அது நல்லாவே ஊறிடும். கூடவே இதற்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 பீஸ் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே நல்ல பழுத்த தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூடு இடித்து வச்சுருக்கு. கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. இப்போ நாம் ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நாம் எதுக்கு வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்து வதக்குறோன்னா, நம்ம உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். எனக்கு இந்த டிப்ஸ் தெரியாது. ஒரு வீடியோவில் தான் ஒருத்தவங்க சொன்ன இந்த டிப்ஸை நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது உண்மையாகவே கரெக்டு தான். உப்பு போட்டு வதக்குனா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடுது. இப்போ வெங்காயம் அரைப்பதம் வதங்கிருச்சு. இந்த நேரம் நாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூடு அதில் சேர்த்துப்போம். கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் கூட சேர்த்து வதக்கி விட்டுருவோம். நம்ம எப்போவுமே வதக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக ஒன்று வதக்கி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா, அது நல்லாவே மசிகிற அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது நான் ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதை கூடவே சேர்த்து வேக வைக்க போகிறேன். நான் ஏன் கூடவே சேர்த்து வேக வைக்கிறேன்னா, வதக்கும்போது அது நல்லா வெந்திருக்கும். இன்னும் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கும்போது அது நல்லாவே வதங்கி அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். கடலை கரெக்டாகவே வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ நாம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு சட்டி எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, நம்ம இப்படி பண்ணி போடும்போது அந்த கிரேவி வந்து நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு பண்ணுற க்ரீன் பீஸ் கிரேவி வந்து அந்த கலர் வராது. ஏன்னா நான் அதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி இன்னைக்குள்ள ரெசிபி பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் போடக்கூடாது. சிம்மில் வச்சு வறுத்து மசாலா கரியாமல் கரெக்டான பதத்துக்கு வறுத்து எடுத்துடணும். இப்போது 3 விசில் வந்துருச்சு. கடலை நல்லாவே வெந்துருச்சு. ப்ரெஷர் அடங்குறது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ப்ரெஷர் அடங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். கடலை கரெக்டான பதத்துக்கு நல்லாவே வந்திருக்கு. நான் குக்கர்லேயே வச்சு இந்த கிரேவி பண்ண போகிறது கிடையாது. நான் அதிகமாக குக்கர் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. மட்டன், கொண்டக்கடலை, கிரீன் பீஸ் இந்த மாதிரி கடலை வேக வைக்கிறதுக்கு மட்டும் தான் குக்கர் யூஸ் பண்ணுறது. இப்போ வேக வச்ச கடலையை நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்த மண் சட்டியிலே சேர்த்துட்டேன். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா வந்து அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலா எல்லா இடம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான தேங்காய் பால் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நம்ம தேங்காய் பால் ஊற்றி வைக்கிற கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்பத்துக்கு, இடியப்பம், சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ்க்கு கூட இந்த கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ஞ்ச உடனே கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, காஞ்ச மிளகாய் 3 சேர்த்து தாளித்து அதில் ஊற்றினோன்னா இந்த ஃப்ளேவர் வாசனை சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.